கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கு, நான் தான் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ள அவர் வாசமாய் இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறப்ப எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்து விடுகிறது. அப்ப இந்த விசுவாசத்துல நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும். விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னா ஆபிரகாம சொல்றோம். சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது. 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. ஆனா அவர் சொல்றாரு, நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவனுக்குள்ள விசுவாச நம்பிக்கையை உண்டாக்குகிறார். அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறான். அது நீதியாக எண்ணப்பட்டது. அது அப்படியே நிறைவேறுகிறது. அது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனது எண்ணாது இருந்தான்னு இருக்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப நம்முடைய சுகத்திற்கும் வெற்றி வாழ்க்கைக்கும் குடும்ப நல்வாழ்வுக்கும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே நம்பி அதை அறிக்கை இடுகிற பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது அது நிச்சயம் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. இப்ப ரெண்டாவது, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் என்னை பலப்படுத்துறதுனால என்னென்ன காரியங்களை செய்யறதுக்கு என்னை பலப்படுத்துறாரோ அதை பூரா நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் இல்லாம, அவர் கிருபை இல்லாம, அவர் பலன் இல்லாம நம்ம எதையும் சாதிக்க முடியாது. சகரியாவுல 4வது அதிகாரத்துல அங்க சொல்றாரு, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கரத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆவியினாலதான் நமக்கு ஆகும். கர்த்தரே நம்முடைய பலனாக இருக்கிறார். இப்படி பலனாய் இருக்கிறவர் பலனை கொடுக்கிறவர். எப்படி கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுங்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டிலை எடுத்து எழும்புவார்கள் சொல்றாரு. அப்ப கர்த்தர் பலனா இருக்கிறதுனால அவரு என்ன சொல்றாரோ அதுல நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார்.